ஹாய்! இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி உளுந்தங்களி பண்ணுவோன்னு பார்க்கலாம். நான் உளுந்து மட்டும்தான் வச்சு பண்ணுவேன். சிலவங்க அரிசியும் உளுந்தும் கலந்து பண்ணுவாங்க. இது வெறும் கருப்பு உளுந்து மட்டும் வச்சு பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது 3/4 டம்ளர் கருப்பட்டி எடுத்திருக்கேன். எடுத்து 1 டம்ளரும் கொஞ்சம் கூட தண்ணியும் வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து வடிகட்டி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறினோடனே மாவை நம்ம கலந்து கிளறினோன்னா கட்டி பிடிக்காது, இல்லைன்னா கட்டி பிடிக்கும். நீங்கள் சூடோடு கிளறுவீங்கன்னா கிளறலாம். நான் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அடுத்து 1/2 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் மாவுக்கு 3/4 டம்ளர் கருப்பட்டி போட்டிருக்கேன். இனிப்பு கரெக்டாக இருக்கும். ரொம்ப இனிப்பு வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுடுங்க. நான் ரொம்ப இனிப்பு போட்டால் அது திகட்டும், சாப்பிட முடியாது. இது கரெக்டாக இருக்கும். மாவை நான் பொடிச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே வறுத்து கருப்பு உளுந்தை வாங்கி நல்லா வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். அப்போ நமக்கு தேவையான டைமில் இப்படி பண்ணலாம். அது மாவு அப்படியே உளுந்தை வச்சுருந்தா பூச்சி பிடிச்சிரும்னு சொல்லி தான் வறுத்து பொடிச்சிட்டேன். அதில் ஏலக்காய் மட்டும் போட்டு பொடிக்கும்போது ஏலக்காய் மட்டும் சேர்த்து நல்லா நைஸாக பொடிக்கணும். அப்போ நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சே கிளறிட்டு இருக்கணும். நான் கடைக்கு பேக் வாங்க போகணுன்னு சொல்லி கொஞ்சம் அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டேன். அதனால் லேசாக கிளறிட்டே தான் இருந்தேன். ஆனாலும் அடி பிடிச்சிட்டு சிம்மிலே வச்சு கிளறுங்க. எப்போது நான் அப்படி தான் பண்ணுவேன். இந்த டைம் வேலை இருந்தனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு கிளறினேன். இது நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் அது உறிஞ்சிரும். அப்படியே உரிய திரும்ப 2-3 டைம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி அது ஒட்டாமல் சுற்றி வரும். அந்த அளவுக்கு கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி. நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும்